அண்ணன் ஸ்டாலின் வழங்கும் மாதாந்திர சீர் என தமிழ்நாட்டு பெண்கள் அன்புடன் கூறும் மகளிர் உரிமை தொகை திட்டம் என்று முதலமைச்சர் பெருமிதம். திமுகவின் 2.0 ஆட்சியிலும் மாதம் 1000 ரூபாய் வழங்குவது நிச்சயம் தொடரும் என திட்டவட்டம். 1000 ரூபாய் எதுக்குன்னு சில சம்பந்தம் இல்லாம பேசுறாங்க. நான் தெளிவா சொல்றேன், எங்க அண்ணன் ஸ்டாலின் கொடுக்கிற மாதாந்திர சீர்னு என்னுடைய சகோதரிகள் சொல்றாங்களே, இது உதவி தொகை அல்ல, உரிமை தொகை. நான் உறுதியோடு சொல்ற, தமிழ்நாட்டு மகளிர் முன்னேறி வருவதற்கு துணையா இருக்கக்கூடிய இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியின் அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு அடித்தளமா இருக்கிறப்ப நம்ம திராவிட மாடல் 2.0 அரசியலையும் நிச்சயம் தொடரும். மூத்த குடிமக்களுக்கான அன்புச்சோலை திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அன்புச்சோலை மையங்களில் உள்ள திட்ட பயனாளிகளுடன் கேரம் விளையாடி மகிழ்ச்சி. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை எதிர்க்க அதிமுகவுக்கு தைரியம் இல்லை என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. டெல்லியில் உள்ள பிக் பாஸுக்கு எடப்பாடி பழனிசாமி ஆமாம் சாமி போட்டுத்தான் ஆக வேண்டும் எனவும் விமர்சனம். எஸ்ஐஆரை அவர்கள் ஆதரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு பிஜேபியோ அல்லது தேர்தல் ஆணையமோ எதை சொன்னாலும் ஆதரிக்கிற நிலையில் தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறாரே தவிர, இன்றைக்கு அடிமையாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறாரே தவிர, அவர்கள் அதை எதிர்ப்பதற்கு துணிச்சல் இல்லை. ஆனால் இருந்தாலும் இன்றைக்கு நாம் தொடுத்திருக்கக்கூடிய வழக்கிலே இன்றைக்கு தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் சொன்னால் ஒரு கபட நாடகத்தை நடத்துவதற்காக திட்டமிட்டிருக்கிறார்கள். ஆக டெல்லியில் இருக்கக்கூடிய பிக் பாஸுக்கு நம்முடைய பழனிசாமி அமாமசாமி போட்டுத்தான் ஆகணும். ஆனா அதையும் தாண்டி இன்னொரு காமெடி இன்றைக்கு பண்ணியிருக்கிறார். அதுதான் உண்மை. இதையெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். புதுக்கோட்டையில் நியோ டைடல் பார்க் அமைக்கப்படும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. பொன்னமராவதி நகராட்சியாகவும் கந்தர்வக்கோட்டை பேரூராட்சியாகவும் தரம் உயர்த்தப்படும் எனவும் வாக்குறுதி. புதுக்கோட்டை மாவட்ட இளைஞர்களுக்கு ஐடி துறையில வேலை வாய்ப்புகள் அளிக்க புதுக்கோட்டையில நியோ டைடல் பார்க் அமைக்கப்படும். கந்தர்வக்கோட்டை பகுதி பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கை ஏற்று கந்தர்வக்கோட்டை பேரூராட்சி நகராட்சியாக தரம் உயர்த்தப்படும். ஊராட்சி பேரூராட்சியாக தரம் உயர்த்தப்படும். அதேபோல பொன்னமராவதி பேரூராட்சி மக்களுடைய கோரிக்கை நிறைவேற்றும் வகையில் பொன்னமராவதி பேரூராட்சி நகராட்சியாக தரம் உயர்த்தப்படும். எஸ்ஐஆரை ஆதரித்துவிட்டு உச்சநீதிமன்றத்தில் திமுக வழக்கு தொடர்ந்தவுடன் அதிமுகவும் மனு தாக்கல் என விமர்சனம். மக்களை ஏமாற்றுவதற்காக வழக்கு தாக்கல் செய்துள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. இந்த எஸ்ஐஆர் குறித்து நாம் நீதிமன்றத்துக்கு சென்றிருக்கிறோம். விரைவிலே வர இருக்கிறது, அந்த பிரச்சனை வர இருக்கிறது. நேற்று திடீரென்று அதிமுகவின் சார்பில் உச்சநீதிமன்றத்துக்கு போய் திராவிட முன்னேற்ற கழகம் வழக்கு போட்டிருக்கக்கூடிய அதில் எங்களை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று திடீரென்று போய் ஒரு மனு தாக்கல் செய்திருக்கிறாங்க. எஸ்ஐஆர் என்றாலே திமுகவினர் பதறி அலறுவது ஏன் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. போலி வாக்காளர்களை களையும் தேர்தல் ஆணையத்தின் சிறந்த பணியை தடுப்பதற்காக போராட்டத்தை அறிவித்துள்ளதாகவும் குற்றச்சாட்டு. எஸ்ஐஆர் என்றாலே அலறாங்க, என்னன்னே தெரியல. சார் என்று அலறாங்க. இப்ப எஸ்ஐஆர் என்று கேட்டாலும் பதறாங்க. கூட்டணி கட்சி சேர்ந்தவர்கள்லாம் அலறாங்க, என்னன்னே தெரியல. இதுல என்ன தவறு இருக்குது?
வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு தவறான செய்தியை மக்களிடத்திலே பதிய வைக்க என்பதற்காக இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. எஸ்ஐஆர் குறித்து திமுக கூறும் பொய்களை வெளிக்கொண்டு வரவே உச்சநீதிமன்றத்தில் வழக்கு. அதிமுக வழக்கு தொடுத்திருப்பது குறித்து எடப்பாடி பழனிசாமி விளக்கம். சில தவறான தகவலை திமுக பதிவு வச்சா அதை சரி செய்யணும்ல. மக்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனையை நாங்க உண்மை நிலையை எடுத்து சொல்றதுதான் நாங்க போயிடுவோம், ஜாயின் பண்ணிருக்கோம். அதுல அதிமுக நிகழ்ச்சிகள் எதிலாவது தனது மகனை பார்த்திருக்கிறீர்களா? வாரிசு அரசியல் செய்வதாக செங்கோட்டையன் விமர்சித்திருந்த நிலையில் இபிஎஸ் கேள்வி. ஒரு நாளாவது நீங்க பார்த்திருக்கீங்களா? கோவையில் ஒரு நாளாவது நீங்க பார்த்திருக்கீங்களா? இது வரைக்கும் யாராவது சொல்லியிருக்காங்களா? இங்கிருந்து பிரிஞ்சு பல பேர், அதாவது இங்கிருந்து நீக்கப்பட்டவர் போயிருக்கிறாங்க. அப்படி ஏதாவது குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்களா? எஸ்ஐஆர் எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர பணியை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேலும் 6 மனுக்கள் புதுவை திமுக, செல்வ பெருந்தகை, பே. சண்முகம், வைகோ, மனிதநேய மக்கள் கட்சி, திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி சார்பில் தாக்கல் செய்யப்பட்டன. திருச்சியில் காவலர் வீட்டிற்குள் வைத்து ஒருவர் சரமாரியாக வெட்டி கொல்லப்பட்ட பயங்கரம். காவலர் மற்றும் அவரது குடும்பத்தினர் கண்முன்னே நிகழ்ந்த பயங்கரத்தால் அதிர்ச்சியில் உறைந்தனர். திருச்சியில் காவலர் வீட்டுக்குள்ளேயே வைத்து நிகழ்த்தப்பட்ட கொலையில் மொத்தம் 5 பேர் கைது. ஏற்கனவே ஒருவர் கைதான நிலையில் மேலும் 4 பேரை கைது செய்தது பாலக்கரை போலீஸ். சட்டம் ஒழுங்கு என்ற சொல்லை உச்சரிக்க கூட திமுக அரசுக்கு தகுதியில்லை என பாமக தலைவர் அன்புமணி கண்டனம். குற்றங்களை தடுக்க நடவடிக்கை எடுக்காமல் குற்றவாளிகளை கைது செய்துவிட்டதாக திமுக அரசு பெருமை பேசுவதாக விமர்சனம். கிருஷ்ணகிரி நகராட்சியின் திமுக தலைவர் ஃபரிதா நவாபுக்கு எதிராக சொந்த கட்சி கவுன்சிலர்களே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்ததால் பரபரப்பு. ஒரே ஒரு அதிமுக கவுன்சிலரையும் மனமாற்றம் செய்து சுற்றுலாவுக்கு அழைத்துச் சென்றதாக கூறி கவுன்சிலர்கள் வந்த பேருந்தை மறித்து உடைத்ததால் பதற்றம். கிருஷ்ணகிரி நகராட்சி திமுக பெண் தலைவர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் வெற்றி. திமுக, அதிமுக, காங்கிரஸ், சுயேட்சை என 27 கவுன்சிலர்கள் வாக்களித்ததால் பதவி பறிபோனது. முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணிக்கு எதிரான டெண்டர் முறைகேடு வழக்கில் விளக்க அறிக்கை தாக்கல் செய்ய லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவு. 2 IAS அதிகாரிகளுக்கு எதிராக வழக்கு தொடர மத்திய அரசின் அனுமதி கேட்க 19 மாதங்கள் எடுத்துக்கொண்டது ஏன் என உயர்நீதிமன்றம் கேள்வி. சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் வைத்து தந்தை மகன் ஜெயராஜ் பெனிக்ஸ் போலீசாரால் அடித்து துன்புறுத்தி கொலை செய்யப்பட்ட வழக்கு. விசாரணையை முடிக்க மேலும் 6 மாதம் அவகாசம் கேட்ட நிலையில் ஏன் 6 மாத அவகாசம் தேவை என சிபிஐக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி. சாலை வரி பிரச்சினையை அடுத்து தமிழகத்தில் இருந்து கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, புதுச்சேரி ஆகிய மாநிலங்களுக்கு ஆம்னி பேருந்துகள் இயக்கப்படாது என்று அறிவிக்கப்பட்டதன் எதிரொலி. பேச்சுவார்த்தைக்கு வருமாறு ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்கத்தினருக்கு போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அழைப்பு. சத்துணவு மற்றும் அங்கன்வாடி மையங்களுக்கு ஓராண்டுக்கு தேவையான முட்டைகளை கொள்முதல் செய்ய டெண்டர். சுமார் 39 லட்சம் குழந்தைகளுக்கு தேவையான 113 கோடி முட்டைகளை கொள்முதல் செய்ய டெண்டர் அறிவிப்பு. கரூர் கூட்ட நெரிசல் பலி வழக்கு தொடர்பாக 5வது நாளாக விசாரணை நடத்தி வரும் சிபிஐ அதிகாரிகள். விஜய் பங்கேற்ற கூட்டத்தில் சிக்கியோரை மீட்கச் சென்ற ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள், உரிமையாளர்கள் என 5 பேர் ஆஜராகி விளக்கம்.
2026 தேர்தலில் கூட்டணிக்கு விஜய் வரவில்லை என்றால் தாவேகாவை திமுக அழித்துவிடும் என அதிமுகவினர் பயமுறுத்தி பார்த்ததாக டிடிவி தினகரன் விமர்சனம். சிரஞ்சீவி கதையை எல்லாம் கூறி ஏமாற்ற பார்த்தும் வராததால் சேச்சி இந்த பழம் புளிக்கும் என்று விரக்தியில் சென்று விட்டதாக சாடல். விரக்தியின் உச்சத்தில் போனதுனால விஜய வான்னு கூவி பார்த்தாங்க. 26 தேர்தலுக்கு பிறகு விஜய் ஒன்று எங்களோட கூட்டணிக்கு வரலன்னா திமுக அவர்களை தாவேகாவை அழித்து விடும் பயமுறுத்தி பார்த்தாங்க. இன்னும் பவன் கல்யாண், சிரஞ்சீவி உதாரணங்கள் எல்லாம் சொல்லி அவரை ஏமாற்ற பார்த்தார்கள். அவர் தெளிவான அவர் நிலைப்பாட்டை அறிவித்த பிறகு சீச்சி இந்த பழம் புளிக்குங்கிற ஒரு விரக்தியின் உச்சத்துக்கு போய் நான் உண்மையை சொன்னா அதை கண்டு அவர்களுக்கு வேப்பங்காய தின்றது போல்தான் இருக்கும். ஏன்னா உண்மை என்றைக்கும் கசக்கத்தான் செய்யும்.